நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாலாவோட விஷயத்துல நீங்க மட்டும் ஏங்க இப்படி பொறுப்பெடுத்துக்கிறீங்க? நீ சத்தமா பேசாத, நான் சொல்றத கேளு. நான் உங்களோட எந்த விருப்பத்தையும் கேட்க விரும்பலங்க. அக்காங்கிற முறையில பாலா கிட்ட அஜய் காட்டாத எந்த சென்டிமெண்ட்ஸையும் நீங்களும் காட்ட வேண்டாம். அவனோட சுபாவம் தான் உனக்கு தெரியும்ல. ஆரம்பத்துல இருந்தே அவன்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டா உடனே அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அதனாலதான் துபாயிலையும் ஊர்லயும் அவன் இடத்தையும் பில்டிங்கையும் வாங்கியிருக்கான். நாம இந்த வீடு வாங்கினதுக்கும் கார் வாங்கினதுக்குமான லோனு இன்னும் போயிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு உங்க அப்பா அம்மாக்கு செலவுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வேற கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க என்னடானா இடத்த வித்து கொடுக்கறதுனால உங்க அப்பாவுக்கு நல்ல கமிஷன் கிடைக்குது. அதை என்ன பண்றீங்கன்னு கூட நம்ம கேட்டதில்ல. கேட்டிருக்கோமா? இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ரத்தத்தை குடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்துக்கு ஒத்துக்க கூடாது. திவ்யா, நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நாமளும் அங்க அவங்களை கஷ்டப்படுத்தணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ பாலாவோட வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தான். அந்த எண்ணம் உங்களுக்கு மட்டும்தான் தோணுது. இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு அது தோணலையே. இங்க பாருங்க, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க பாலாக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாது. அவ என்னோட தங்கச்சிமா. அவளுக்கு யாரும் இல்லாம இல்லல்ல. அம்மாவும் அப்பாவும் நிறைய சொல்லுவாங்க. அத கேட்டுட்டு நீங்க அவளுக்கு உதவி பண்றேன்னு போகாதீங்க. நம்மளை விட அஜய்க்கு வருமானம் அதிகம். வேணும்னா அவன் உதவி பண்ணட்டும். அம்மா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நமக்கான எல்லா கஷ்டமும் இன்னில இருந்து போக போகுது. சாப்பிடு. என்னுடைய சந்தோஷத்துக்கான பலனை முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். டேய், எல்லாத்தையும் நீ சாப்பிடாதடா. பக்கத்து வீட்லயும் கொஞ்சம் கொடுக்கணும், அப்புறம் டியூஷன் பசங்களுக்கும் கொடுக்கணும். நீங்க இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கணுமா? இதுல இருக்கிறது எனக்கு மட்டும்தான். ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு போலயே. அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்களே. எப்பவும் வருத்தப்படும் போது தான் உங்க கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஆனா உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுதே. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. நான் இன்னைக்கு இன்டர்வியூ போனேன்ல, அதுல செலக்ட் ஆயிட்டேன். அடுத்த மாசத்துல இருந்து உங்களுடைய அம்மா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அரசாங்க வேலைக்காரி. நிஜமாவா? நான் வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எங்க வரும்னு எனக்கு தெரியாது. இங்க கிடைக்காதாமா? அப்படிலாம் கிடைக்காதுமா. முதல் போஸ்டிங் எங்க போடுறாங்களோ அங்கதான் நம்ம போகணும். ஸ்கூல் மாறணுமாமா? டோட்டலாவே ஒரு மாற்றம் வரும்பா. நம்ம வாழ்க்கையும் சேர்த்துதான். அப்ப அந்த ஆளு நம்ம கூட தான் வருவாரா? அவர் அந்த ஆளுன்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடுன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது வேணும்? அப்பா இப்ப ரொம்ப பாவம்டா. அப்பா கூப்பிடும்போது என் வேலைக்கு போற. அவரு உன் மேல நிறையவே பாசம் வச்சிருக்காரு. அவரு உன்கிட்ட பாசத்தோட பேச வரும்போது தயவு செஞ்சு நீ விலைக்கு போகாதரா. அவர் கூப்பிடும்போது நீ என்னப்பான்னு கேட்கணும். இதுக்கப்புறம் எப்பவுமே உன் வாயில இருந்து அந்தாள் இந்தாள்னா நீ சொல்லக்கூடாது. அப்பா, அப்படிதான் நீ அவரை கூப்பிடணும். அம்மா சொல்றபடி நீங்க 2 பேருமே கேட்கணும். சரியா? சரி, வாங்க உள்ள போலாம். தேங்க்ஸ்மா. நான் ரொம்பவே கட்டாயப்படுத்துறதுனால தான் அண்ணன் வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா 2 மாசத்துக்கான வாடகையை அட்வான்ஸா கொடுக்க வேண்டியதா இருக்கும். கொடுக்குறேன். என் சொந்த ஊர்ல இருக்கிற பூர்வீக வீட்டையும் நிலத்தையும் பங்கு பிரிக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்துடும். அப்ப உன்னுடைய ஆபரேஷன் செலவு? அதுவும் நடக்கும். அப்படின்னா ஒரு வேலை பண்ண, லால் அண்ணன் அந்த வீட்டை விற்கலாம்னு இருக்காரு. 15 லட்சம் ரூபாய்க்கு பேங்க்ல லோன் இருக்கு. அதை நீ ஏத்துக்கிட்டு மீதி பணத்தை கொடுத்தாலே போதும். இப்போதைக்கு வாடகைக்கு வரேன். அதுக்கப்புறம் வேணா வாங்குறத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். இந்த மாசத்துக்குள்ள நாங்க குடியிருக்கிற வீட்டை காலி பண்ணி ஆகணும். அதுக்குதான். சரி வா, லால் அண்ணன் வண்டியில தான் இருக்காரு. கையோட விஷயத்தை பேசி முடிச்சிடலாம்.
வா. ஆமா, அந்த வீட்டுக்கு டைம் முடிய போகுது. ஒண்ணு அந்த வீட்டை இடிச்சு கட்டணும், இல்லைன்னா விற்கணும். நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். லாலண்ணா, இதோ உங்க வீட்டை வாடகைக்கு கேட்டு ஒரு பார்ட்டி வந்திருக்காரு. இவர்தான் இந்த வீட்டுடைய ஓனர். வாடகை கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அப்படியா? ஓடி அந்த பக்கம். இவனை பார்த்தாலே தெரியுது வாடகை வந்திருக்கானா? இவன் அண்ணன் மாதிரியா? சொல்றா, எத்தனை நாள் உங்களுக்கு இந்த உறவு இருக்கு? இந்த ஆளு தான் வீடு வாடகை கேட்டதா? ஆமா, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மரியாதையான ஆளு. இவரால எந்த பிரச்சனையும் வராது. வாடகையை டைமுக்கு கொடுத்துருவாரு. டைமுக்கு கிடைக்கும். நல்ல மரியாதை கொடுப்பான். ஆனா இப்படி அப்பாவியா இருக்கிறவங்களுக்கு என் வீடு செட் ஆகாது. இவங்க அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்கண்ணே. இவனுக்கு வீடு கிடையாது. யோ, இந்த ஆள் உனக்கு யாருன்னு தெரியுமா? என்னோட வீட்டுல இதுக்கு முன்னால குடியிருந்த ஜெயச்சந்திரனோட மருமகன். இந்த மாதிரி அயோக்கியம் குடியிருக்கிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஆனா அன்னைக்கு நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் சைடுல இருந்து எந்த தப்பு நடக்காதுண்ணே. அந்த வீட்டுக்கு யாருமே குடி வரலனாலும் சும்மாவே கிடந்து வீடு இடிஞ்சு போனாலும் சரி, உனக்கு நான் தரமாட்டேன். நான் இப்போ ஒரு நோயாளிண்ணே. அதுக்கு முன்னாடி நீ ஒரு கொலைகாரன் தானே? நடந்த விஷயம் எனக்கும் தெரியும். உனக்கு தங்கறதுக்கு வீடு வேணும்னா ஜெயச்சந்திரன் போய் கேளு. அதுக்கப்புறம் அங்க போய் தங்கு. இல்லைன்னா கல்ஃப்ல 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேளு. தங்கச்சிக்கும் அவன் புருஷனுக்கும் குழந்தைங்களும் தங்குறதுக்கு அவங்க ஒரு வீடு வாங்கி தருவாங்க. நீ என் வீட்டுக்கு தான் வாடகைக்கு வரணும்னா நான் கேட்கிற பணத்தை நீ கொடு. நாளைக்கே நம்ம அக்ரிமெண்ட் போட்டுருவோம். பணத்தை உடனே என்னால ரெடி பண்ண முடியாதுண்ணே. இப்போதைக்கு 1 மாசத்துக்கு எனக்கு வாடகை கொடுங்க. அதுக்கப்புறமா வாங்குற விஷயத்தை பத்தி பேசலாம். அப்படி நான் வாடகை கொடுக்கறதுக்கு என்கிட்ட வீடு இல்ல. யோ, இந்த மாதிரி ஆளுகளுக்காக என்ன தேடிக்கிட்டு வீடு கேட்டு வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா உனக்கு தான் அடி விழும். எவ்வளவு பாச்சு? 30 ரூபா. ஒரு 3/4 மீட்டர் தூரம் வரதுக்கு 30 ரூபாயா? நான் கொடுத்துக்கிறேன் அத்தை. இந்தாங்க. நீ இங்கேயே இருப்பா, நாங்க உடனே கிளம்பி ஆகணும். இந்த வழியில எப்போ ஆட்டோ வந்துட்டே இருக்கும். இங்க நின்னு கை காட்டினாலே ஆட்டோ நிக்கும், ஏறி போயிடுங்க. வாங்க. நானு வேணுவை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். பாரு, அவனை பார்த்த உடனே கிளம்பிடணும். அவளோட வரவேற்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புனதும் நீயே என் கூட வந்துடணும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு தனியா போயிடுவேன். அத்தை, முதல்ல வந்த விஷயம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் தானே கிளம்பணும். நீங்க முதல்ல உள்ள வாங்க. நீங்க எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க? உங்க பையன் வீடு தானே. திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அத்தையோட மூட்டு வலிக்கு இங்க பக்கத்துல இருக்க ஒரு டாக்டரை பார்க்க வந்தோம். என் வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு வரலான்னு இருந்தாரு. ஏதோ இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுறதுக்காக அவர் கிளம்பி போயிட்டாரு. அத்தை உள்ள வாங்க. நான் வேணுவை பார்க்க தான் வந்திருக்கேன். அவர் இங்க இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. முடியாம கிடக்கிற என் பையனை கூலி வேலைக்கு அனுப்பியும் லாட்டரி டிக்கெட் வித்தும் கொண்டு வர பணத்தை வச்சுதான் இங்க இருக்கிறவங்க செலவு பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்.
நான் யாரையுமே அனுப்புறது கிடையாது. இது எல்லாமே உங்க பையன் அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி சரியில்லைன்னா எழுந்து நிக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு புருஷன் முடிவு எடுப்பான். நீ அவனை அங்கிருந்து கூட்டிட்டு வந்ததும் நான் என்ன நினைச்சேன்னா அவன் இங்க பஞ்சமத்துல தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். கட்டில இருந்து உங்க பையனை நான் எந்திரிச்சு நடக்க வச்சதுதான் தப்பா? என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதாண்டி. நான் இல்ல, அவருடைய பெத்த அம்மா தான் காரணம். பசங்க ஒன்னா இருக்கிறதுக்காக அவங்க 3 பேருக்கும் ஒன்னா உட்காந்து சரக்கூத்தி கொடுத்து அவங்களுக்கு எல்லா நான்வெஜ்ஜையும் செஞ்சு போட்டு சந்தோஷப்படுத்தினது நீங்க தானே. அந்த பசங்க வழி தவறி போகும்போதும் நோய் வந்து படுத்து படிக்க ஆகும் போதும் அந்த பழியெல்லாம் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு போகுது. நீ அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தாண்டி அவன் ரெகுலராவே குடிக்க ஆரம்பிச்சான். அந்த கதைகளை என் வாயால தயவு செஞ்சு சொல்ல வச்சிடாதீங்க. ஓ சொல்லுடி சொல்லு. பாலா நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க தான் தேவையில்லாம பேசுறாங்கன்னா நீயும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. ஏய் என் நாக்க கட்டுப்படுத்துறதுக்கு நீ ஒண்ணு சொல்லி தர வேண்டாம். அத்தை இங்க நின்னு சத்தம் போட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் கேட்கணுமா? நீங்க முதல்ல உள்ள வாங்க. அவன் இங்க இல்லங்கிறப்ப நான் யாரை பாக்குறதுக்காக உள்ள வரணும்? இப்போ வந்துருவாரு. சரி வரட்டும், அவன் வர வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். பாலா நீ என் கூட வாமா, உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். வா பாலா. அப்படி என்னதான் பேச போறாங்களோ என்னமோ ஏதோ. வேணு நேத்திக்கு நாங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்திருந்தாரு. இங்க திரும்பி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாரா என்ன? தண்ணி அடிச்சுட்டு தான் வந்தாரு. ஆனா அதுக்காக என்கிட்ட சாரியும் சொன்னாரு. இதுக்கப்புறம் தண்ணி அடிக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த சுமேஷ் தான் வேணுவை குடிக்க வச்சிருக்கான். அவங்க 2 பேரும் தனியா ஏதோ பேசிட்டு இருந்தாங்கம்மா. ஆஷாவோட அம்மா இருக்காங்களே, அதான் அந்த கிழவி, அவங்களும் அங்கதான் இருந்தாங்க. பாலா யார் இந்த சூரஜ்? நீங்க 2 பேரும் லவ் பண்ணதாவும் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு கடைசியில உன்னை கை கழுவிட்டு போனதாவும் அந்த அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. உனக்கு இப்பவும் அந்த ஆள் கூட தொடர்பு இருக்குன்னு வேணு கேக்குற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சிலர் எப்படிதான், சில பேருக்காக எத்தனை நாள் வேணாலும் காத்திருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா சின்ன வயசுல அவங்க மனசுக்கு பிடிச்ச ஆளுக்காக. டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தோம். நெஞ்ச 2 போலகிற சில வலிகளுக்கு சரகுதான் சிறந்த மருந்து. இத்தனை வருஷத்துக்கு இடையில நம்ம வாழ்க்கையில நாம ஒரு பணக்காரனுக்கு பொண்டாட்டி ஆயிருந்தோம் அப்படின்னா இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையேம்மா. ஆனா புருஷன் கூடயும் பசங்க கூடயும் வாழும் போது அப்படி ஒரு ஆளை நீ மனசுல சுமந்துகிட்டு இருக்கன்னா அது தப்பு. நீ என்ன பாலா யோசிச்சுட்டு இருக்க? அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து தானே அவருடைய மனசுக்குள்ள மறுபடியும் விஷத்தை ஊத்திருக்காங்க. இது உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ யார்கிட்டயும் காட்ட வேண்டாம். வேணுதான் உன்கிட்டயும் பசங்க கிட்டயும் சண்டை போடல, நீ அமைதியா இரு. சொல்ல போனா வேணுக்கு வியாதி வந்ததால நீ தப்பிச்சிட்டன்னு மட்டும் நினைச்சுக்கோ. இதுதான் நான் தப்பிக்கிற வழியாக்கா? குழந்தைங்களை கூட்டிட்டு சாகலாம் அப்படின்னு நான் எத்தனை தடவை யோசிச்சிருக்கேன். என் குழந்தைங்களுடைய முகத்தையும் அவங்க கண்களையும் பார்க்கும்போது அவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அந்த கஷ்டத்தோட அவங்கள கட்டி பிடிச்சு நான் அழுது நின்னுட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஒரு துயரமான செய்தி. ஆனா நான் உடைய மாட்டேன். என் கை கால் சோர்வடைஞ்சு நான் முழுகிற வரைக்கும் நான் முன்னாடி போயிட்டே இருப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும் பாலா, உனக்கு இப்ப அதுக்கான தைரியம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு நான் முளவு காட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தை பத்தி நான் எப்பவுமே நினைப்பேன். புருஷன் வீட்டுல இருந்து வெளியில போகும்போது ஒரு சவமா திரும்ப வருவார் அப்படின்னு நீ ஆசை பண்ணோன்னு சொன்னீங்க. அந்த ஆள் செத்து போகணும் அப்படின்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு அதை கேட்டப்ப எனக்கு பயமா தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நான் வேண்டி இருக்கேன். வண்டி மோதியோ இல்ல கட்டடம் இடிஞ்சோ இல்ல தண்ணியில முழுகி அந்த ஆள் செத்து போயிடணும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட அந்த மனுஷன் முன்னாடி வந்து நிக்கும் போது நான் உடைஞ்சு போயிட்டேன்க்கா. நீ அதை பத்திலாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் பாலா. இது எல்லாமே வேணுவோட விதி. அவனே தானா வர வச்ச விதி. நீ இந்த அளவுக்காவது அவனை பாக்குறல்ல. உன்னுடைய இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா என்னை அடிச்சு துன்புறுத்தின ஒருத்தனை நான் கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். நாம அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணுவோம்க்கா. திரும்பி போயிடக்கூடாது, நாசமா போயிடணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா முடியாது. தாலி கட்டினவனோட கண்ணுல கண்ணீர் வந்து இறங்கும் போது, அதனால அவன் கண்ணு நிறையும் போது நாம உடைஞ்சு போயிடுவோம். அவங்க பண்ண கெட்டது எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க. அவங்க உடைஞ்சு போய் நம்ம முன்னாடி வந்து நிக்கும் போது, அது பெத்த மகனாக்கி இருந்தாலும் சரி, அவங்களை ஏத்துக்கிற பக்குவம் நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்திருக்கிற திறமையோ இல்ல சாபக்கேடும். நம்மளாம் அப்படித்தான். நான் உசுரோட இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இதெல்லாம் என்னப்பா கோலம்? இதை விட ரொம்ப முடியாம தானே நான் அங்க படுத்து கிடந்தேன். அப்பெல்லாம் உங்க அனுதாபத்தை நீங்க காட்டவே இல்லை. அது உன் சொந்த வீடாச்சே. அப்படியா? அப்படி இருக்கும்போது எனக்கு அங்க யாரோட அரவணைப்பும் கிடைக்கவே இல்லையே. நீங்க எல்லாரும் மரணக்குழியில தள்ளிவிட்ட என்ன இப்படி எந்திரிச்சு நடக்க வச்சது பாலாதான். அவன் உன் மேல பாசம் வச்சிருக்கான்னு நினைக்கிறியா? டேய், அவளை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்காம தான் இருக்க. நோயாளியா இருக்கிற உங்ககிட்ட அவ வேலை வாங்கி அந்த காசுல சந்தோஷமா வாழணுங்கிறது அவ எண்ணமே. அப்புறம் இதை சாக்கா வச்சு யார்கிட்ட வேணாலும் போய் ஈஸியா கை நீட்டலாம் இல்லையா? புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாலே யாரா இருந்தாலும் உதவி பண்ணுவாங்க. அப்படி அவ சந்தோஷமா வாழறதுக்கான அடிமை தான் நீ. மத்தவங்க முன்னாடி கையேந்தியாவது அவ இந்த குடும்பத்தை நடத்திட்டு தான் வரா. ஆனா அவளோட பெரிய மனசு உங்க யாருக்குமே தெரியல. பெரிய மனசு. அவ எப்படி செலவுக்கு கொடுக்கறா அப்படின்னு விசாரிச்சியா? யார் கூட இப்ப அவ உறவு வச்சிருக்கான்னு கண்டுபிடி. அம்மா, இதே பழைய வேணுகோபாலா இருந்தா இதுக்கு என் கைதான் பதில் சொல்லியிருக்கோம். இத பத்தி சொல்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கியா? உன்னை பத்தி நினைச்சு நான் கவலைப்படுறேன்டா. நான் வீட்டுல சும்மா இருக்கும்போது உன் நிலைமை எப்படி இருக்கோ என்னவோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. நான் உடனே எல்லாம் செத்து போயிட மாட்டேன். அப்படின்னா செத்து போயிருக்கணும் அப்படின்னா அது அங்க நம்ம வீட்லயே நடந்திருக்கணுமே. எனக்கு இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற முயற்சியில தான் நான் இப்ப இருக்கேன். உன் மேல இருக்கிற கருணையால தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ நினைச்சிட்டு இருந்தா நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. உன்னை வித்துட்டு வாழலாம் தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. என்னால என் பாலாவுக்கும் என் பசங்களுக்கும் ஒரு நன்மை நடக்குதுன்னா அப்படியே இருக்கட்டும். டேய், அவ ஒரு நல்ல பொண்டாட்டியே கிடையாது. மத்தவங்க ஏதாவது நினைப்பாங்களோங்கிற எண்ணத்துல தான் அவ உன்னை கவனிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்களோட பார்வையை பொறுத்த வரைக்கும் யார் தான் நல்ல பொண்டாட்டி? புருஷனுக்கு நோய் வந்ததுன்னா கூடவே இருந்து பாத்துக்கிறவதான். அது நீங்க போய் சொல்றீங்களே. பாலா நம்ம வீட்டுல வந்து தங்கி இருந்தப்போ ஒரு பொண்டாட்டி தன் புருஷன்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நீங்க அவளுக்கு நிறையவே கத்து கொடுத்துருக்கீங்களே. ஊர் சுத்திட்டு கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர புருஷனை அடிச்சு வெளியில துரத்தி திண்ணையில படுக்க வச்ச பொண்டாட்டி. அப்படித்தானே வாழ வந்தப்ப அவகிட்ட நான் பார்த்தேன். புருஷனை கண்டபடி திட்டி கழுத்தை பிடிச்சு வெளியில துரத்தி விட்ட என்னோட அம்மா, அவளை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நீங்க ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்தீங்களா என்ன? நீங்களே சொல்லுங்க. நீங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்காம மத்தவங்களோட நல்ல விஷயத்த தப்பா சொல்லாதீங்கம்மா.
நான் உன்னை பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கவே கூடாது. நீங்க இங்க வரணும் அப்படின்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேம்மா. உங்களோட பேச்சையெல்லாம் கேட்டு நான் பாலாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதனால உங்க முன்னாடி வச்சு நான் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும். உள்ள வாங்க. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன். இந்த வீட்டுக்கு பாலா வாடகை கொடுத்தாலும் இது என் வீடு தான். இந்த வீட்டுக்கு நான் தான் குடும்ப தலைவன். உங்களோட பையன் தான் இப்ப உங்களை வீட்டுக்குள்ள வர சொல்றேன். வாங்க. நீ இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேணுவோட இந்த மாற்றத்தை என்னால நம்பவே முடியல பாலா. சதீஷ் அண்ணா எங்க போயிருக்காருங்க நீ? அப்படின்னா உனக்கு அண்ணின்னு கூப்பிட்டு தெரியுமா வேணும்? ஸ்தானம் மானும் சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் இப்பதான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். பொண்டாட்டியோட செலவுல ஒரு நாய் மாதிரி வாழறதான் பெருமையா என்ன? நோயாளியா இருக்கிற புருஷனை வீட்டுல இருக்க வச்சு பாத்துக்கிறதுக்கு பதிலா ஊர் சுத்துறதுக்காக அனுப்பின இவதான் உனக்கு பாசத்துக்குரிய பொண்டாட்டியா என்ன? அம்மா, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற என் பாலாவை இதுக்கப்புறமும் தப்பு சொல்லாதீங்க. உனக்காக இவ எப்பவுமே கஷ்டப்பட்டது கிடையாது. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி, உன் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அவனை நீ வெளியே அனுப்பியிருப்பியா என்ன? கண்டிப்பா அனுப்பியிருக்க மாட்டேன். என்னோட கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பேன். பசங்க மேல பாசம் வச்சிருக்கிற எல்லா மக்களும் அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணவே இல்ல. இதை இவரை பெத்தெடுத்தது நீங்க தானே? நீ என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இவ ஏன் பொண்டாட்டி. இவளை பத்தி பேசுறதுக்கும் அதிகாரம் பண்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்ல. சாவல் இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது ஏன் பொண்டாட்டி தான். இவளுக்கு எதிராக விரல் நீட்டி பேசுற உரிமை கூட உங்க யாருக்கும் கிடையாது. உங்களோட திமிர அதிகாரத்தை எல்லாம் இங்க காட்ட வேண்டாம். அதையெல்லாம் அங்க உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. இது எங்க வீடு. எனக்கு 13 வயசு இருக்கும் போதே என் முன்னாடி சரக்க ஊத்தி வச்சு இதை எடுத்து குடிரான்னு என்ன குடிக்க வச்சது நீங்க தான். மத்தவங்களை பத்தி கண்டபடி பேசவும் அவங்களை அடிக்கவும் தேவைப்பட்டா அவங்களை கொல்லவும் என்ன மாத்துனது நீங்க தான். அம்மா, அதெல்லாம் தான் ஒரு அம்மாவோட கடமையா? பெத்த அப்பாவை வீட்டுக்குள்ளேயே விடாம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள கத்து கொடுத்தது என்னோட அம்மா. நீங்க என்ன ஒரு மனுஷனா இல்ல மிருகமா வளர்த்திருக்கீங்க. வெறும் மிருகமா. அந்த மிருகம் மூலமா தான் நீங்க இவ கழுத்துல தாலி கட்ட வச்சீங்க. அந்த மிருகம் தான் இவ வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ணது. அந்த மிருகத்தை ஒரு மனுஷனா மாத்துனது இல்லைன்னா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணது என்னோட பாலாதான். இதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தையை சொல்லியும் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்க மிருகமாக்குன உங்க மகனை அவன் பொண்டாட்டி மனுஷனாக்கி இருக்கா பாருங்க. இவ்வளவு ஒரு அம்மாதான். என் வாழ்க்கையில இது வரைக்கும் தப்ப மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த என்ன நினைச்சிருந்தா விட்டுட்டு போயிருக்கலாம். பசங்க கிட்ட சொல்லி என்ன வெறுக்க வச்சிருக்கலாம், கெட்டவனா காட்டியிருக்கலாம். ஆனா அப்பாவை வெறுக்க கூடாதுன்னு பாசம் காட்டணும்னு ஒவ்வொரு நாளும் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா தான் இவ. இதே மாதிரி ஒரு அம்மா எனக்கு மட்டும் இருந்திருந்தா என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருந்திருக்காது. நீங்க உடைச்சு போட்ட என்னோட வாழ்க்கைய திரும்ப ஒட்ட வைக்கலாங்கிற முயற்சியில இவ இருக்கா. என்னோட வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுத்த இவளை இனி யாரும் திட்டக்கூடாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.